Hello friends, welcome to our channel. Nama channel la CSIR net GATE IIT JAM இதெல்லாம் prepare பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம் மேத்தமேட்டிக்ஸ்ல. இன்னைக்கு CSIR IIT JAM ல கிட்ட ஒரு previous question தான் சால்வ் பண்ண போறேன். CSIR net மேத்ஸ்க்கு ஆன்லைன் மோட்ல கோச்சிங் கிளாसेस இருக்கு. டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 years previous year questions சால்வ் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டெய்லி லைவ் செஷனில் ஒரு 3 to 4 years கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுவேன். கான்செப்ட்ஸ் நல்லா தரவானதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா CSIR net மாதம் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். CSIR net மேத்தமெட்டிக்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கு, உள்ள போய் பாருங்க. அதே மாதிரி IIT JAM அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கு. CSIR netக்கும் கேட்டுக்கும் ஆல்மோஸ்ட் சிலபஸ் காமனா இருக்கும். அதனால நீங்க CSIR net, கேட், IIT JAM மூணுல எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 கோர்ஸ் கம்பைண்டா ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. IIT JAM மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம கிட்ட ஒவ்வொரு தடவையும் நல்ல ஸ்கோர்ல செலக்ட் ஆகி நல்ல பெரிய இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை கூட ஒரு பொண்ணு ஓசி கட் ஆஃபையும் தாண்டி ஸ்கோர் பண்ணியிருக்கா. இன்னும் கவுன்சிலிங் முடியலை. கவுன்சிலிங் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கிறதுனால எங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அந்த சக்சஸ் ஸ்டோரியை சொல்லலை. என்னுடைய பழைய சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நான் கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு ஏன் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. CSIR net மாசம் IIT JAM எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ODE, PDE, இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், ஜெனரல் ஆப்டிடியூட் எல்லாருக்குமே டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10+ years 12 to 14 years கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை பாருங்க, ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. dy/dx plus alpha y equal to 1. இதை நம்ம அப்படியே இன்டகிரேட் பண்ணோம்னா dy by நம்ம அப்படியே வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ dy by y plus alpha dx equal to 1. alpha dx equal to 1. இன்டகிரேட் பண்ணோம்னா alpha dx equal to dx கூட நம்ம வச்சுக்கலாம் போட்டுக்கலாம். அப்ப இன்டகிரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, log y இந்த சின்ன ஈக்குவேஷன்ல சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு 0. ஏன்னா ஈக்குவல் டு 1 போட்டா நம்மளுக்கு இந்த கொஸ்டினே நான் பார்த்து இருக்கும்போதே வலது பக்கம் 0. அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், 0. இப்போ இன்டகிரேட் பண்ணீங்கன்னா log y plus alpha x equal to log c வேணாம் போட்டு equal to log c. So log y minus log c equal to minus alpha x equal to minus alpha x. அப்ப log y by c equal to minus alpha x. So y by c is equal to e power minus alpha x. For y equal to c e power minus alpha x. இந்த லாகத்தை நான் கேன்சல் பண்றதுக்கு நான் ரெண்டு பக்கமும் e பவர் எடுத்துக்கேன். e log கேன்சல் ஆகும், இங்க e power minus alpha x. சரியா? இதுல என்ன கொடுத்திருக்கு பாருங்க, y of 0 is equal to 1. y of 0 is equal to 1. x க்கு 0 போடணும், y க்கு 1 போடணும். அப்போ 1 is equal to c e power 0, which implies c is equal to என்னது 1. அப்ப நம்மளுடைய சொல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா y equal to e power minus alpha x. y equal to என்னது e power minus alpha x. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். சரியா? இனிமே இதுல எது ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லி ஒன் ஒன்னா போட்டு செக் பண்ணணும். y
of 1 is equal to 0. அப்ப 0 போட்டீங்கன்னா e power minus alpha. e power minus alpha is equal to 0 நம்மளுக்கு வரவே செய்யாது. ஏன்னா e always like this between 2 and 3. e power alpha அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power minus alpha is equal to 0 வராது. ஏன்னா e power alpha is equal to 1 plus alpha by 1 factorial plus alpha square by 2 factorial plus etc. இது e power minus alpha னா இங்க மைனஸ் அடுத்தது ஆட் டேர்ம்ல இங்க மைனஸ் etc சரியா இப்படி தான் நமக்கு வருமே ஒழிய 0 வரவே வராது. Therefore there is an alpha such that இது possible இல்ல. அடுத்தது there is a unique alpha such that limit extends to infinity y of x. இதாருக்கு y of x is equal to நம்மளுக்கு ஆன்சர் என்னது e power minus alpha x. அப்ப limit extends to infinity y of x equal to limit extends to infinity e power minus alpha x equal to 0. x எங்க 0, infinity. e power minus infinity is equal to 0. e power minus infinity is equal to என்னது 0. அப்போ 0 தவிர 0 க்கு ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வேல்யூ போட்டாலும் என்ன ஆயிருது 0. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கு there is unique alpha such that கொடுத்திருக்கு. அப்படி இல்ல அங்க எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு uncountable number of values இருக்கு. அடுத்து there is no alpha such that y of 2 is equal to 1. இப்போ y of 2 is equal to 1 substitute பண்ணி பாருங்க. y of 2 is equal to 1. x க்கு 2 போடணும் இல்லையா x க்கு 2 போடணும் y க்கு 1 equal to e power minus 2 alpha. e power minus 2 alpha equal to என்னது 1 which implies 2 alpha is equal to 0 alpha is equal to 0. There is no alpha னு கொடுத்திருக்கு. இல்ல alpha is equal to 0 கொடுத்தா இந்த கண்டிஷன் நமக்கு என்ன செய்யும் satisfy பண்ணும். சரிதானா? அப்ப இதுவும் தப்புதான். அப்ப கடைசி D தான் நம்மளுடைய ஆன்சர். y of x என்னது e power y of x is equal to e power minus alpha x. So y of 1 equal to 2. y of 1 is equal to another 2. அப்ப 2 is equal to e power minus alpha. அப்போ alpha is equal to minus alpha is equal to log 2. Alpha is equal to minus of log 2. அப்போ there is unique alpha such that alpha is equal to another minus log 2. Alpha க்கு unique value நம்மளுக்கு கிடைக்குது. Alpha is equal to minus log 2. இது ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து அதை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை வந்து நம்மளால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சிஎஸ்ஐஆர் நெட் மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஐஐடி ஜாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. கேட்டுக்கு இருக்குது. வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.